அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திற்கு புதிய விசாவில் செல்பவர்கள் எச்சரிக்கை. விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பயணி மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து இன்று முதல் குவைத்தில் அமுலுக்கு வந்த புதிய போக்குவரத்து சட்டங்கள், டிரைவர்கள் எச்சரிக்கை. அடுத்து கணவனை தீர்த்து கட்டி சூட்கேஸில் மறைத்து வைத்த மனைவி, வெளிநாட்டிற்கு சென்றவரின் பரிதாப நிலை, இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் இன்று முதல் புதிய போக்குவரத்து சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கார் ஓட்டும் போது ஃபோன் பேசினால் 75 குவைத் தினார் அபராதம், ஃபோன் பேசினாலோ இல்லை மெசேஜ் டைப் பண்ணாலோ ஃபோன் கையில் இருந்தாலே 75 குவைத் தினார் ஃபைன் போடுவாங்க. அதே போல தாங்க சீட் பெல்ட் அணியாவிட்டால் 30 குவைத் தினார் ஃபைன். நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோன் பேசலாமான்னு. ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ஃபோன் பேசலாம், எந்த தப்பும் கிடையாது. ஃபோன் மட்டும் கையில் இருக்கக்கூடாது. அதே போல தாங்க வாகனங்கள் சிக்னலில் நிற்கும்போது கூட ஃபோனை கையில் எடுத்து பேசுவதும் டிராஃபிக் வயலேஷன் தாங்க. அதனால் காரில் ஏறினவுடன் ஃபோனை கையில் மட்டும் தொடாதீங்க, தூரமாக வச்சிருங்க. ப்ளூடூத் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி கால் அட்டன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு குவைத்தில் உள்ள பழைய டிரைவர்கள் அலர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் புதுசாக குவைத் வந்தவர்களுக்கு தான் வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் போக போக பழகிடும். குவைத்துடைய டிராஃபிக் ரூல்ஸை மதித்து நடந்தால் மட்டுமே இனி நாம் வாங்குகிற சம்பளத்தை கரெக்டாக வீட்டிற்கு அனுப்ப முடியும், சேர்த்தும் வைக்க முடியும். இல்லைனா அவ்வளோதாங்க, பாக்கெட்டில் மாஃபி ஃப்ளூஸ். அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. குவைத்துடைய இந்த புதிய போக்குவரத்து சட்டம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், புதிய விசாவில் குவைத் செல்லும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை, குறிப்பாக இந்தியர்கள். என ஒரு சம்பவம் தொடர்பாக அரட்டன்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது குவைத்திற்கு வீட்டு வேலைக்கு செல்ல ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்துள்ளார் ஹதிரான் ஷேக் என்ற பெண்மணி. குவைத் செல்ல போர்டிங் பாஸ் பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டமாக இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெண்மணியின் விசாவை செக் செய்த போது அந்த விசா போலி என கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் அந்த பெண்மணியை துருவி விசாரித்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக கூடுதல் தகவல் கிடைத்துள்ளது. அதாவது குவைத் போலி விசா ஸ்டாம்பிங் செய்து கொடுத்ததில் 5 பேர் ஈடுபட்டுள்ளார்கள். இதில் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா குவைத்தில் உள்ளார். இப்போ 5 பேர் மீதும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. போலி விசாவில் ராஜீவ்காந்தி விமான நிலையத்திற்கு வந்த பெண்ணை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அதனால் புது விசாவில் குவைத் செல்லும் நபர்கள் லீகலாக எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு குவைத்துக்கு போங்க. அவசரமாக குவைத் போகணும், சீக்கிரமாக போகணும்னு நினச்சி தப்பான வழியை தேர்ந்தெடுத்து போனால் கடைசியில் கம்பி தான் என்ன வேண்டியதாக இருக்கும். இது போன்ற புஷிங்கில் தப்பான வழியில் குவைத் செல்பவர்களில் அதிகமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க. போலி ஏஜென்ட் சொல்லும் ஆசை வார்த்தையை நம்பி புஷிங்கில் போய் மாட்டிக்காதீங்க. அதனால் குவைத் விசா வந்தால் ஈசிஆர் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் பிசிசி மெடிக்கல் விசா ஸ்டாம்பிங் முடிந்த பிறகு POE சர்டிஃபிகேட், அதாவது ப்ரொடெக்டர் ஆஃப் எமிரேட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு குவைத் செல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், கணவரை தீர்த்து கட்டி சூட்கேஸில் மறைத்து வைத்த பெண்மணி தொடர்பான தகவல் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது UPஐ சேர்ந்த நௌஷாத் என்றவர் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். 2 வருஷம் முடித்து ஊருக்கு வந்து பார்த்தபோது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா இன்னொரு நபருடன் கள்ள உறவில் இருந்துள்ளார். இதனை கண்டித்த நௌஷாதை கள்ளக்காதல் மற்றும் நௌஷாதின் மனைவி இணைந்து கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப்பகுதியில் வீசியுள்ளார்கள். இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை நௌஷாதின் மனைவி மற்றும் கள்ளக்காதலை கைது செய்யும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. நமக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் தானே நம்ம வீட்டுக்கார் சவுதி அரேபியா சென்று கஷ்டப்படுகிறார் என்பதை எல்லாம் மறந்து அவரையே தீர்த்து கட்டிய மனைவியை என்னங்க சொல்றது. இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்குதுங்க. ஆனால் செய்தித்தாளில் வரும் செய்திகள் என்னமோ குறைவுதான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 28 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 18 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 32 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 10,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 36 குவைத் தினாருக்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 69 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 276 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 968 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 692 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 813 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க.
எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.